ஹலோ, வெல்கம் டு விஜய் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சுவையான சக்கரை பொங்கல். ஹலோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு, பச்சரிசி, முந்திரி, திராட்சை, அப்புறம் வெல்லம் நசுக்கி வச்சுருக்கோம். அதே மாதிரி தேங்காய் பூ, ஏலக்காய், ஃப்ரூட்ஸ் வேணும்னா நீங்கள் ஆப்ஷனலாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பாசிப்பருப்பு எடுத்து நெய்யில் போட்டு நல்லா வறுக்கணும். நெய் விட்டு வானல் நெய் போட்டு நல்லா வறுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குண்டானில் அரிசி காய தேவையான இதை வைக்கணும், சுடு தண்ணியை வைக்கணும். அடுத்தது முந்திரி, திராட்சை இதெல்லாம் நெய்யில் நல்லா வதக்கி அதுக்கப்புறம் நல்லா வறுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் பூவை நல்லா திருவி ரெடி பண்ணி வச்சுக்கணும். தேங்காய் கடைசியாக போடணும். தேங்காய் வதக்கி போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இப்போ நம்ம தேங்காயை வதக்கி வச்சுக்கணும். இப்போது வெல்லத்தை பாகு காய்ச்சறதுக்காக எல்லோரும் வெல்லத்தை அப்படியே போடுவாங்க. நம்ம பாகு காய்ச்சறதுக்காக வெல்லத்தை பாகு போடுறதுக்காக அந்த வானலில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதில் வெல்லம் ஆட் பண்ண போகிறோம். இப்போது பச்சரிசியை நம்ம எடுத்து உலையில் போட போகிறோம். அதாவது பொங்கல் செய்யறதுக்கு தேவையான பச்சரிசி எடுத்து இப்போது வேக வைக்க போகிறோம். முதல்ல அரிசியை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பொங்கல் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா பாகு ரெடியாகி வந்துக்கிட்டு இருக்குது. பாகு அந்த பதத்துக்கு வந்த உடனே பாகு பதத்துக்கு பண்ணிங்கன்னா ஃபுல்லாக ஈக்குவலாக அது ஸ்ப்ரெட்டப் ஆகி சக்கரை பொங்கல் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. பச்சரிசிக்கு தேவையான அரிசி வெந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் வெள்ளைப்பாகு ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போது வெள்ளைப்பாகுக்காக சக்கரை பொங்கலுக்கு காய்ச்சின வெள்ளைப்பாகை அரிசியில் போட்டாச்சு. அடுத்து முந்திரி திராட்சையை போட்டுட்ருக்கோம். அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை அரிசி போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா தேங்காய் பூ, அதுக்கப்புறம் இடித்து வச்ச ஏலக்காயை போடணும். கடைசியாக நெய் போட்டு நல்லா ஏலக்காயெல்லாம் போட்டு நல்லா ஒரு தடவை கிண்டி எடுத்திங்கன்னா நல்ல சூடான சக்கரை பொங்கல் தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.